லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்வது குறித்து முதல்வர் விஜயின் வீட்டில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தாவேகா வட்டாரங்கள் கூறியதாவது: தஞ்சாவூர் கூட்டத்தில் உதயநிதி பேசிய வீடியோ காட்சிகள் தலைமைச் செயலகத்தில் மதிய உணவு இடைவேளையின் போது முதல்வர் விஜயிடம் காட்டப்பட்டன. இதுகுறித்து அவரின் நெருங்கிய வட்டாரம் ஆலோசனை செய்தது. அத்துடன் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையிடமும் விளக்கம் கேட்கப்பட்டது. அந்த சமயத்தில் உதயநிதியின் பேச்சு தொடர்பாக சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் விமர்சனத்தை தொடங்கினர். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கவே சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையானது. அதன் தொடர்ச்சியாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தாவேகாவினர் புகார் கொடுத்தனர். இந்த தகவல் தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ் அதிகாரி மூலம் மேலிடத்துக்கு வந்தது. அப்போதே போலீசாரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் உதயநிதி கொண்டுவரப்பட்டார். பல்வேறு ஆய்வு கட்டங்களை முடித்து முதல்வர் விஜய் வீடு திரும்பிய பின் அன்று இரவு வீட்டில் ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அப்போது உதயநிதியின் பேச்சை முதல்வர் விஜய், அவரது ஆலோசகர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், சட்ட வல்லுநர்கள், அமைச்சர்கள் ஒன்றாக பார்த்தனர். வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க முடிந்தால் தாராளமாக எடுங்கள் என முதல்வர் பச்சை கொடி காட்டினார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் உதயநிதியை கைது செய்தால் தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் வரும் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர். நள்ளிரவு வரை நீடித்த இந்த கூட்டத்தில் இறுதியாக எந்த பிரச்சினை வந்தாலும் பார்த்துக்கலாம், உதயநிதியை தூக்கியே ஆகணும் என முதல்வர் உட்பட அனைவரும் முடிவு செய்தனர். அதன்படி தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் மற்றும் அனைத்து மாவட்ட எஸ்பிக்களும் நள்ளிரவே உஷார் செய்யப்பட்டனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின.